சிறப்பான தரமான சம்பவம். அப்படியே கரெக்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சின்ன பச்சொந்திக்கு பொருந்துற மாதிரி அப்படியே பேசியிருப்பாங்க. நீங்களே பாருங்களேன். சோ இப்போ நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியை பத்தியோ இல்ல அந்த கட்சியோட லீடரை பத்தி பெருசா எந்த ஒரு விமர்சனமே இல்ல, எது அதை பத்தி பேசவே வரலையே, என்ன விஷயம்? இல்ல, அது விமர்சனம் வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு கட்சியில பயணிக்கிறோம். இன்னைக்கு காளியம்மாள் ஒரு மகளாக அல்லது தமிழ்நாட்டில் ஒரு அறியப்பட்ட முகமாக ஒரு எளிய மக்கள்ல இருந்து வந்த ஒரு அரசியல் பார்வையாளராக அல்லது அரசியல் பங்கேற்பாளராக நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, நான் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்தோனே அதே போன்று என்னுடைய வளர்ச்சிக்கும் அந்த கட்சியினுடைய ஒரு அமைப்பு, ஒரு தகவமைப்பு அவங்க எனக்கு கொடுத்திருக்காங்க. எனக்கு அதுல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், எனக்கு அதுல கருத்து முரண்கள் இருக்கலாம், நான் வெளியில வரலாம். இருந்த இடத்தை விமர்சிக்கணும், இருந்த இடத்தை வீணாக்கணும் அப்படிங்கிற பார்வை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியானதா இல்ல. இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு எல்லாம் போகணும் அப்படின்ற எந்த கனவும் இல்லாத ஒரு சராசரி பிள்ளை. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இதுல செம்ம ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரிய பச்சொந்தி குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. எதுக்கு நம்மள தான் சொல்றாங்கன்னு தெரியும்.